ஹலோ ஆல், இன்னைக்கு 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 1. நான் லாஸ்ட் மந்தே வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். மார்ச் 1 வந்து என்னோட வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து நான் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணேன். 79.650 இருந்துச்சு. வெயிட் செக் பண்ணிவிட்டு எப்பவும் போல் வந்து கரணை எழுப்பினேன். அவன் தூங்கவே இல்லை. ஸ்கூல் லீவுன்னு சொல்லி ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸ்கூல் இருக்குது எந்திரிச்சு கிளம்புன்னு சொல்லி அவனை கிளப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து சிம்பாவை மீட் பண்ணேன். சிம்பாவை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு தான் நம்ம கட்டியே போட்டிருக்கோம். இது வரைக்கும் அவனை கட்டி போட்டதே இல்லை. அதனால அவன் கோவத்தில் நான் கூப்பிட்டதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணாமல் அந்த சைட் போயிட்டான். இது வந்து க்ரீன் ஜூஸு, மார்னிங் எனர்ஜிக்காக டெய்லியுமே நம்ம குடிக்கணும். டயட்டில் இருக்கும்போது ப்ரோட்டீன் அதிகமாக எடுப்போம். அதனால வந்து இந்த க்ரீன் ஜூஸ் வந்து குடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே குக் பண்ணுறதுக்காக சுண்டல், பச்சைக்கடலை, அதுக்கப்புறம் பாசிப்பயிறு, இதை மூணையும் வந்து ஊற வச்சிருக்கேன். இதை நான் வந்து கழுவி ஊற வச்சுட்டு அதோட அளவுக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றி நான் அப்படியே மூடி வச்சிருவேன். அப்போதான் வந்து அந்த முளைக்கட்டின பயிறு சுண்டல் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவேன். தண்ணி வந்து நம்ம லிமிட்டாக ஊற்றணும் அப்படின்னா தான் நமக்கு அந்த பயிர் வந்து முளைச்சி வரும். நான் என்னோட டயட்டை வந்து டாக்டர் கிட்ட அட்வைஸ் படி தான் எடுத்திருக்கேன். டயட்டுங்கிறதுனால பட்னியாக இருக்கணும்னு இல்லை, ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். நம்மளோட ஃபுட் ஹேபிட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து நான் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ப்ரோட்டீன் சேலட் தான் எடுக்க போகிறேன். இந்த சேலட்டுக்கு வந்து ஆனியன், கேரட்டு, அதுக்கப்புறம் முளைக்கட்டின பயிறு, கார்னு, கேப்சிகம் இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். நான் எப்போவுமே சுண்டலை வந்து வேக வச்சு தான் யூஸ் பண்ணுவேன், அப்படியே யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வேக வச்ச சுண்டல், பச்சைக்கல்ல எல்லாமே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன், தேவையான எல்லா பொருளையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சேலட் ரெடி ஆயிடுச்சு. இதை தான் வந்து நானே என் ஹஸ்பண்டும் சாப்பிட்றோம். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, டயட் முடிகிற வரைக்கும் நீ என்ன சாப்பிட்றியோ அதே தான் நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு. சின்ன பவுல் வந்து அவருக்கு, பெருசு வந்து எனக்கு. காலையிலே கரண் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருந்தான். மதியானம் எனக்கு பசிக்கல, அதனால நான் மோர் மட்டும் குடிச்சிட்டேன். நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தியோ எக் பொடி மாசோ எடுத்துக்கிட்டேன். இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு. தேங்க்யூ.